ராபியா பஸ்ரியா என்ற ஒரு பெண்மணி இருந்தார். பேர் என்ன? ராபியா அல் அதவியா அல் பஸ்ரியா. அந்த பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்லை. பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்லை. முதலாவது கருப்பு. கருப்பாருன்னா மாப்பிள்ள வருவானா? கஷ்டம். முதலாவது கருப்பு. எல்லாருக்கும் வெள்ள தேவை. இரண்டாவது அடிமை. மூணாவது விடோ. விடோண்டா கணவனை இழந்துட்டா விதவை. நாலாவது பெரன். பெரன்டா அடிமை, இந்த மலடி. துனியால என்ன பாக்கியமாலும் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனா ஒன்று இருந்துச்சு. என்ன? அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருந்துச்சு. அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாம் யார்? ஹசனுல் பஸ்ரி. சஹாபாக்கள்ல 4 பேருக்கு அந்த யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். அதே போல தாபிஈன்களில் 3 பேர் சிறந்தவர். முதலாவது உவைசுல் கர்னி, யமன் தேசத்தை சேர்ந்தவர். இரண்டாவது சயீத் இப்னுல் முஸையிப், மதீனாவை சேர்ந்தவர். மூணாவது ஹசனுல் பஸ்ரி, பஸ்ராவை சேர்ந்தவர். அந்த ஹசனுல் பஸ்ரி அழகான வாலிபர், ஒரு இமாம், மதுஹபின் இமாம், அரச குடும்பத்தை சேர்ந்தவர், இளம் பொடியன். அவர் பெண் கேட்டால் முழு பஸ்ராவும் பெண் கொடுக்கும். அப்படியானால் அவர் யார கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டார்? இந்த கருப்பு பெண்ணை, அடிமை பெண்ணை. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானை பார், அழகை பார்க்காத.